ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா 12:50 ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஜொட்டால் ஆர்டர் போட்டிருந்தேன். ரிலீஸ் சிக்கன் கிலோ 135 அரை கிலோ. வெளியில் என்ன கடையிலன்னு தெரில, பட் எப்போயுமே அவங்க ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க. அந்த கணக்கில் இன்றைக்கி 145 ரூபா. 350 grams to 400. பட் என்னன்னு தெரியல, இந்த பேப்பர் எக்ஸ்ட்ராவாக ஒட்டி கொடுத்துருக்காங்க. டவுட்டாக இருக்குது. அவங்களே ஒட்டி ரிலீஸ் சிக்கன் கறி கட்டுன்னு போட்டு ஒட்டியிருக்காங்க. பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 24th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 21. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் அந்த கீரை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். பாதி செஞ்சுட்டு மீதி இருந்து அதில் வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு பொரியல் தாளிச்சிருக்கேன். ஒரு 2 பேர் சாப்பிடலாம். வந்துட்டுருக்குது, வேகட்டும். இங்கே வந்து சிக்கனை வந்து நான் பாதியாக பிரித்து எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து எலும்பு பீஸுமாக இருக்குது. இதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இவ்வளோ தான் கொஞ்சமாக பீஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு லெக் பீஸ் இருக்குது. இதை வந்து சுக்காவாக ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப இதெல்லாம் போட போகிறதில்ல எதுவுமே. ஓகேவா? உப்பு இவ்வளோ போட்டாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வெறும் மஞ்சத்தூள் உப்பு தான் நான் சேர்த்துட்டேன். இதை சேர்த்துட்டு வேகட்டும். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துடும். இது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் குக்கரில் இப்படி வேக வச்சுட்டா நான் ஃப்ரையே பண்ண மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். உங்களுக்கு தேவை கம்மியாக வேணும், ஒரு விசில் வச்சுருக்கேன். விசில் போட்டுட்டேன். இது வந்து கீரை நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியெலாம் தெளிக்கக்கூடாது. தெளித்து வேக வச்சோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கீரை வந்துடும். அதெல்லாம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கன் 2 விசில் வச்சு நல்லா வெந்துடுச்சு. இங்கே வந்து கடாயில் கொஞ்சம் நல்லா ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்து சிக்கனை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து எண்ணெயை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு இதுவாக அதுக்குள்ளே ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். வெளியே அடிக்கும், ரொம்ப எண்ணெயை காய விட வேண்டாம். அப்போவே நிறுத்தி விட்டேன். இது சிக்கன் நல்லா எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுவிடும். நான் போட்டுட்டு காட்டேன். இது போட்டேன். என்ன தெரியல, சிக்கன் பீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் அதிலே போட்டுக்கணும். வேகும்போது போட்டுக்கலாம். நான் போடலை. ஓகே, இப்போ போட்டுறேன். தண்ணியெல்லாம் சுண்டி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம காரம் எப்படி போடலாம் பார்க்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. என்னன்னு தெரியல, சிக்கன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப லேட்டாக வர கொண்டு வந்தாங்க. அதான் எனக்கு என்னென்னு ஒன்றும் புரியலை. சரி, இப்போ வந்து நம்ம இதில் மசாலா வந்து வெறும் இது மட்டும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், அது வந்து இந்த வந்து கடை மிளகாய்த்தூள். இதில் ஒரு 1/4 ஸ்பூனு வீட்டு மிளகாய்த்தூளில் ஒரு 1/4 ஸ்பூன். அவ்வளோதான். வேறு நம்ம எதுவுமே போடல. இதில் அப்படியே பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே செவந்து வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வீட்டில் பண்ண கரம் மசாலா பவுடர் நான் நிறைய பண்ணிவிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப வேண்டாம், எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குதுனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுட்டு மூடிடலாம். சிம்மரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே செவந்து வரட்டும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கணும். அடிப்பிடிச்சு கருகாமல் இருக்கிறதுக்காக, மிளகாத்தூள் கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே சிம்மரில் போட்டுடலாம். இங்கே வந்து சாதம் வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் வந்து எடுத்துட்டேன். ஒரு கொதி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/4 பாகம் எலுமிச்சை பழம் பொழிஞ்சு விட்டுருவோம். அதை நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுக்கு எலுமிச்சை பழம் பொழியும் பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்காதனால. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வந்து ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
மணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 1:50 ஆகுதா. கரெக்டாக 1 ஹவர் நான் வந்து கிச்சனில் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸு குக்கரில் கஞ்சி வடிச்சிருக்கேன். அடுத்து இங்கே வந்து நல்லா மிளகு சீரகம் போட்டு ரசம் வச்சுருக்கேன். அரைச்சி பச்சை எல்லாம் போட்டு இங்கே பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணுறேன். இங்கே வந்து சிக்கன் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிருக்கேன். 2 முட்டை வந்து பாயில் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே மாம்பழமும் இருக்குது. அடுத்து இங்கே வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு.